குளம்ன்ற ஒரு சட்டமன்றத்துல 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல அஇஅதிமுக வெற்றி பெறுதுங்க. வரலாறுங்க இது. நான் வார்த்தைகள்ல தவறா எதுவுமே சொல்லல, நியாயமா சொல்றேன், உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த நபர்கள் அஇஅதிமுக வரணும்னு வாக்களிச்சிருக்காங்க. இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும், ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப கூட அஇஅதிமுக ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன இருக்குன்னா, அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வரும் தேர்தலில் மண்ணை கவ்வுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியின் தலைமையை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப தெளிவா சொல்றோம். அடுத்தது அரவக்குறிச்சி. இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், அரவக்குறிச்சியில டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. சூலூர்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது நாம 1.79 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நாம வெற்றி பெற்றிருக்கோம். ஆனா அங்க ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, தரம் தாழ்ந்த சங்கிகள் ஒரு சிலர் தற்குறிகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. எங்க நண்பர்கள்லாம் நல்ல பதிவு போடுறாங்க, சந்தோஷம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேக்குறீங்கல்ல, இருக்கு. எங்க இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்றேன். காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் கொடிபிடித்துக் கொண்டு ரோட்டில் வந்து போராட மாட்டார்கள். நான் ஓப்பனா சொல்றேன். செய்யூர் தொகுதியில கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் இருக்குன்னா, செய்யூர் தொகுதின்றது நான் ஊராட்சியில சொல்றேன். ஒரு 11,000 வாக்குகள் இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட 1000 காங்கிரஸ் பெரிய கௌரவர்கள் நிச்சயமாக நெஞ்சில் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் ராஜீவ் காந்தி அவர்களுடைய விசுவாசிகளாகவும் இந்திரா அம்மா என்று உயிரை கொடுக்கக்கூடிய பல உறவுகள் இருக்கிறார்கள். இதெல்லாத்தையும் மறைத்து காங்கிரஸ் ஒன்றுமில்லை என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் முட்டாள்கள், வேறு யாரும் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை மதிக்கிறேன், அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சங்கிகளை கடுமையாக எதிர்க்கிறேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். தரவு முக்கியம், தரம் நிச்சயமாக முக்கியம். நாங்கள் என்றும் தரம் தாழ்ந்து செல்ல மாட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ராகுல் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தளபதி ஸ்டாலின் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நபர்களோ, கலைஞர் அவர்களை இதயத்தில் வைத்து போற்றக்கூடிய நபர்களோ தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்க மாட்டார்கள். பாஜகவை சார்ந்த சங்கிகள் மட்டும்தான் வைப்பார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். விமர்சனங்களை வரவேற்கிறோம், தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் அதிகமாக வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.